பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 வாரங்கள் நடக்கவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரசின் 20 மக்களவை அதிருப்தி எம்பிக்கள், திரிபுராவில் செயல்படும் இந்திய தேசியவாத குடிமக்கள் கட்சி, உத்தவ் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 6 மக்களவை எம்பிக்கள் இவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளித்துள்ளனர். மேலும் 3 பங்கு பெரும்பான்மைக்கு இன்னும் சில எம்பிக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படும் நிலையில் அதற்காக ஆதரவு திரட்டும் வேளைகளில் ஒன்றிய அமைச்சர்கள் திரைமறைவில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் சற்று ஓங்கியுள்ள நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரை தொடர்பான 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மீண்டும் கொண்டுவர ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த மசோதாக்களுடன் பிரதமர், முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் பதவியிலிருந்து விலக வழிவகை செய்யும் 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவையும் அறிமுகப்படுத்த ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. அதே சமயம் இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு, இயற்கை பேரிடர் மேலாண்மை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பணவீக்கம் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனால் மழைக்கால கூட்டத்தொடரில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது.